வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், கதையை மேலும் வெளிப்படுத்தும் இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள். இன்றைய கதை தலைப்பானது விட்டெறியும் கற்களால் வழி என்பது கடலுக்கு இல்லை. விட்டெறியும் கற்களால் வழி என்பது கடலுக்கு இல்லை. வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ஏம்பா பொன்னா, சரியா நீ தற்போதெல்லாம் உறங்குவது என்பது ஒரு நாளும் கிடையாதா? அப்படி என்னப்பா சிந்தனைகள் உனக்கு? அந்த சிந்தனைகள் உன்னை பற்றியதா மற்றவரை பற்றியதா? என்னிடமாவது சொல்லப்பா. உனது நிம்மதிக்கும் அதன் வழியான உறக்கத்திற்கும் டாக்டர் என்ற முறையில் நான் வழிகாட்டுகிறேன் என்றார் அந்த ஊரின் மனோதத்துவ டாக்டர் முனியாண்டி. அப்போ டாக்டர் சார், என் மனைவி ரம்பா என்னை பற்றி முழுமையும் உங்களிடம் ரம்பம் போட்டுவிட்டாலோ? ஏம்பா பொன்னா அப்படி சொல்கிறாய்? ஏம்பா, ரம்பா மேல் தவறு ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உன் நலனுக்கு கேடு வந்துவிடக்கூடாது என்பதுதானே அவளது எண்ணம். அதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன்னை பற்றி, உறக்கமில்லாத உன்னை பற்றி தெரிவித்தாள். அதில் என்ன தவறாம் ரம்பம் உள்ளது நீ சொல்வது போல்? பொன்னா, ஒன்று மட்டும் நான் மேலும் சொல்கிறேன். உனது பொன்னான மனசை தேவையில்லாமல் பொன்னாக்கி கொள்ளாதே. மற்றவரின் சூழ்நிலை தெரியாமல் அவரை பற்றி விமர்சிப்பதுதான் மனிதன் செய்கின்ற மாபெரும் முதல் தவறு. உனக்கு நடக்கும் யாவற்றிற்கும் மூல காரணம் நீ மட்டுமே என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் போராட வேண்டியது நீயே உன் மனதுடன் தான். தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் நம் உறக்கத்திற்கு வாழ்வில் முதல் எதிரி ஆகிவிடுகின்றன. அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று நாளும் நோட்டமிடாதே. உன்னை பற்றி முதலில் நீ சரியானவனா என்பதை உன் மனதுடன் உரையாடி கேட்டுப்பார். மனசாட்சியே அதற்கு பதில் சொல்லும். நம் முதுகில் உள்ள அழுக்கு நமக்கு தெரியாத போது அடுத்தவரை பற்றி நோட்டமிட்டு குறை காண்பது, பழிசொல் போடுவது, தேவையில்லாமல் எவரையும் எவ்விடத்தையும் விமர்சிப்பது, அறிவுரை கூறுவது, முன்பே பலர் அறிந்தவற்றை நீ புதிதாக உணர்த்துவது போல் புதிர் போடுவது, ஆள் இல்லாத போது அவரை பற்றி கெடுதலாக விமர்சிப்பது என்பது போன்ற சூதும் வாதும் வேதனை செய்யத்தான் செய்யும். அப்படி இருக்க உனக்கு மூளைக்கு ஓய்வு கிடையாது. எப்படி உறக்க வரும்? நிம்மதியை கொடுக்காது. எப்படி உனக்கு பிறகு மீண்டும் சொல்கின்றேன் உறக்கம் வரும்? சிந்தித்துப்பார். மற்றவர் உணர்வுகளை பற்றி புரிந்து கொள்ளாத இடத்தில் நாம் சிரிப்பதும் அழுவதும் ஒன்றுதானே. உனக்கு ஒரு பழைய கதை ஒன்றை சொல்லுகின்றேன் பொன்னா, கேள். ஒருவன் ரயில் பயணம் செய்யும் போது அவனே சுயமாக யோசித்து முடிவெடுத்து அவனுடன் கொண்டு வந்த தன் சுமையான பெட்டியை ஓடுகின்ற ரயிலில் தன் தலையில் சுமர்ந்தபடியே சீட்டில் அமர்ந்து
நிம்மதியாய் உட்கார்ந்தபடியே உறங்கினானாம் அவன் மனம் போன போக்கில், எவ்வித சிந்தனையும் இல்லாமல். ஆனால் உன்னைப் போன்று எதிர் சீட்டில் இருந்த ஒருவன் உறங்காமல் விழித்து கொண்டு எவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டு உறங்குபவனை பார்த்து, அட பாவி, ரயில்தான் எல்லாவற்றையும் சுமந்து செல்கிறதே, அப்படி இருக்க உன் பெட்டியை நீயே தலையில் சுமந்து கொண்டு எவனேனும் பயணிப்பானோ? பக்கத்தில் வைத்து கொள்ளக்கூடாதா? அதை ரயில்தானே சுமக்கிறது, உன் தலையில் சுமந்து கொண்டு நீ உறங்குகின்றாயே என்பது போல் அவனை ஏளனமாக பார்த்ததுடன் மற்றவரிடமும் அதை பற்றி எடுத்துரைத்து பிறரின் உறக்கத்தையும் கெடுத்து விமர்சித்து கொண்டிருந்தான் ஒருவன். அப்போது பலர் உறக்கம் கலைந்த நிலையில், நீதானப்பா புத்தியற்றவன், உலகில் நடப்பதையெல்லாம் நோட்டமிட்டே மாபெரும் சுமையை உனது மூளைக்குள்ளும் இதயத்துக்குள்ளும் சுமந்தபடியே நீ வருவதால் உறக்கமின்றி நீ மற்றவர் உறக்கத்தையும் சேர்த்து கெடுக்கின்றாய் என்பதை நீ உணரவில்லையா? ஆனால் நல்லவனோ கெட்டவனோ, புத்தி உள்ளவனோ இல்லாதவனோ, அவன் முடிவெடுத்து நிம்மதியாக உறங்கி வருகின்றான் தலையில் சுமந்தபடியே. பெட்டியை சுமப்பவனோ அவனது சுய முடிவில் அவ்வாறு செய்து தன் மனச்சுமையை ஏற்படுத்தி கொள்ளாமல் ரயிலில் மிகவும் களைப்புடன் பயணம் செய்கின்றான். காரணம், இந்த ரயிலானது இவன் பெட்டியையும் சேர்ந்து சுமக்க வேண்டாம், தன்னை மட்டும் சுமந்தால் போதும் என்கின்ற நோக்கத்தில். அப்படி அவன் நிம்மதியாக உறங்குகின்றான் சுமந்தபடி. நீ ஏன் அவனை பற்றி விமர்சிக்கின்றாய் என்று கேட்டார். அப்போது பொன்னன், டாக்டர், இது பழைய கதைதான், இருந்தாலும் இந்த கதையால் என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? அவசரப்படாதப்பா, கேளு. அதாவது, மன அமைதியைப் போல ஒரு உற்ற தோழன் நமக்கு எதுவுமே வாழ்வில் இல்லையப்பா. மற்றவர் மீது பழி போடுவதும் சுபாவமாம் சுமையான அந்த சொற்களை உனது மனதுள் இருந்து மற்றவர் மனங்களாம் ஆழ் கடலுக்குள் வீசிவிடாதே. மற்றவரை திருத்திடும் நோக்கில் அதனால் தோல்வி கண்டு நீ மனச்சுமையை மேலும் ஏற்றிக்கொள்வாய். உன் வாழ்க்கை உனது கையில்தான் உள்ளது என்னப்படியே. மற்றவர் நினைத்ததை எழுதும் காகிதமாக ஒருபோதும் இருந்து விடாதே. நினைத்ததை எழுதும் பேனாவாக நீ மாறிவிடு, அதில் தவறில்லை. நேரில் உடனே திருத்த நினைப்பதை விட அமைதியாக இருந்து பொதுவாக திருத்தலாம். பேனா முனைக்கு மட்டும் வலிமை அதிகம். பொதுப்படச் சொல், அதன் வழி எழுது. யாவரையும் நேரிடையாக காயப்படுத்தாதே. இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கின்றேன் பொன்னா, கடினமான கற்கள், அந்த கற்களை கடலுக்குள் வீசி எறிந்தால் கடலுக்குள் அந்த கற்கள் காணாமல் அமுங்கி போய்விடும், மேல் மிதக்காது. வலி என்பது கூட கடலுக்கு கற்களால் ஒரு நாளும் ஏற்படாது. ஆழ்கடல் எப்பொழுதும் அமைதியாகவே உறங்கி எழும். பரந்துபட்ட உலகில் மற்றவர் எண்ணங்கள், சொற்கள், செயல்பாடுகள் இவை யாவற்றையும் தனியே நின்ற ஒருவன் விமர்சிப்பதும் தவறு. அதனால் ஏற்படுகின்ற வலி என்பதும் உறக்கமின்மையும் விமர்சிப்பவனுக்கே ஏற்படும், உலகத்தவர்க்கு ஏற்படாதல்லவா? புரிகிறதா? வலி கடலுக்கு ஒருபோதும் இல்லையப்பா என்பதால் மனமாகிய கடலுக்குள் வீசப்படும் தேவையற்ற கற்களாம் விமர்சனங்கள் கடலுக்குள் வீசப்படும் கற்களைப் போல் அமுங்கியே போய்விடும் இந்த கலியுகத்தில். நல்ல புத்திமதிகள் கூட கலியுகப் பேர்களிடம் எடுபடாதப்பா. யோசித்து உன் புத்தியை பார்த்து நீ நடந்து கொள். யோசனை கூறாதே. வாழ்க வளமுடன்.